குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் பிரீத்தி. ஸோ சாந்தினி, நேற்று வரைக்கும் காஃபி பற்றி பயங்கரமான டாபிக்லாம் மணக்க பேசிட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சாப்பாடு சம்மந்தமாக தான். வரும் எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபுட்டு சாப்பிட்றவங்க 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலி 3 வகையா, நிறைய வகையா. நீங்கள் எத்தனை வகையாக பிரிப்பீங்க? 3 வகை எனக்கு தெரியும். என்னென்னு சொல்வீங்க? வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அப்புறம் இப்போ எகிட்டேரியன், புதுசாக வெஜிடேரியன் சொல்லுது. நம்மளாம் ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனா இதையும் தாண்டி புனிதமா இன்னும் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கான். இந்த வெஜிடேரியன்லயே வந்து நிறைய சப் கேட்டகரி இருக்கான். அண்ட் அவங்கள பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம். ஓகே, ஸோ பேசிக்கலா வெஜிடேரியன் பத்தி பேச போறோம். அப்படியே தொட்டிக்கையா நான் வெஜிடேரியன், அது கீழே வர நிறைய விஷயங்கள் பத்தியும் பேச போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, ஆக்சுவலாக வெஜிடேரியன்ஸ் பற்றி பேச போகிறோம் இல்லையா? ஸோ வெஜிடேரியன் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இந்தியன்ஸ் வந்து அதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து கிரீக் மைத்தாலஜி வந்து வெஜிடேரியன்ஸ் ஆரம்பத்திலேருந்து இருந்திருக்காங்க. ஸோ முதலே வந்து நம்ம நான் வெஜிடேரியன்ஸாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிளான்ஸ்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க நம்ம இந்தியாவில். பிகாஸ் இந்தியாவில் இருக்க கல்ச்சர் தான் வந்து ஏன்ஷியன் கல்ச்சர், அதாவது தமிழர்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இழைத்தலைகள் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து அனிமல்ஸ் வந்து வேட்டையாடிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வெஜிடேரியனுங்கிறது ரெண்டு இதில் மெத்தாலஜியில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுல இந்தியாவில் எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு உயிரினத்தையும் நீங்க அழிக்காம வந்து என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். அதாவது உயிர் அப்படின்றது பிளான்ஸ், கொடி செடிகளுக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து மெஜாரிட்டியா நமக்கு முன்னாடி வந்து நடமாடுற சில உயிரினங்கள்லாம் வந்து இறக்காம நீங்க எது வேணா சாப்பிடலாம், அதை அழிக்காம. நம்ம மொத்தமா ஹிந்துவிசம்லேயே வந்து அதான கான்செப்ட். ஸோ கிரீக்ல வந்து அது ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக நம்ம உணவே மருந்துன்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம் இல்லையா? இந்தியால சில பிளான்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா அதுவே மருந்து அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் கிரீக்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே, கிட்டத்தட்ட மூலிகை மருத்துவம் மாதிரி அப்படின்னு சொல்ல வரீங்க. அண்ட் மூலிகை மருத்துவங்களுக்கா கொடுத்துருக்காமோ? சரி, ஓகே. அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்லயே அதிகமான வெஜிடேரியன் இருக்கிறது நம்ம இந்தியால தானா. சோ இந்த ஃபேக்டோட இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துடலாமா? பார்த்துலாம். இது சூரியோதயம். இன்று 8/9/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி சப்தமி. நட்சத்திரம் அனுஷம். சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு. ஓகே சாந்தினி, ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபேக்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, வெஜிடேரியன்ல நிறைய கேட்டகரி இருக்கு அப்படின்றத. ஸோ அதான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வெஜிடேரியன் தெரியும், இவங்க வெறும் முட்டை தான் சாப்பிடுவாங்க, மிச்சம் எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஓவோ வெஜிடேரியன் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க யாருன்னா முட்டை சாப்பிடுவாங்க, ஆனா அந்த டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்டது, இந்த நெய், வெண்ணெய், தயிர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ சுத்த வெஜிடேரியன் அவங்க. இன்னொருத்தவங்களை பாத்தீங்கன்னா லாக்டோ வெஜிடேரியன். இவங்கள பாத்தீங்கன்னா இந்த பால், தயிர்லாம் சாப்பிடுவாங்க, ஆனா முட்டை சாப்பிட மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஓவோ லாக்டோ வெஜிடேரியன். இவங்க ரெண்டையுமே சாப்பிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்டேரியன். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, செடிக்கு வெளியே வளர்றது, அது ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், அப்புறம் ஃபிளவர், ஸோ இதெல்லாம் சாப்பிடுவாங்களா. ஆனா செடிக்கு அடியில விளையிற இந்த கேரட், ராடிஷ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதுலயே நிறைய வகைகள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கான். ஆனா வந்து நம்ம ப்ரொடியூசர் கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. பிரீத்தி, நிறைய வகைகள் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் லலிதா மேகோட பெயர்கள் மற்றும் பெயர் காரணங்கள் பத்தி சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகசரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் புத்தம்புது காலையில் வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே ஓம் குலயோகின்யை நமக, குலச்சக்கரத்தோடு இணைந்திருப்பவளுக்கு வணக்கம் என்று பெயர். தேவியினுடைய 1000 திருநாமங்கள். ஒவ்வொரு திருநாமத்தையும் நாம் ஆழமாக யோசிக்கின்ற பொழுது, அதனுடைய அர்த்தங்களை சிந்திக்கின்ற பொழுது மனிதன் எப்படியெல்லாம் சிறந்து வாழ முடியும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராற்றலை எவ்வாறு இந்த உலகத்திற்காக எடுத்து தர முடியும். சாதாரணமாக பிறந்து வாழ்ந்து அந்த மனிதன் கடைக்கோடியிலே ஒருவனாக மாண்டு போய்விடாமல் அவனை இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவனாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் சக்தி அவனுக்குள்ளாக இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய தன்மையை கொண்டது ஒவ்வொரு திருநாமமும். நாம் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது அன்னைக்கு ஏதோ அர்ச்சனை செய்யக்கூடிய நாமம் என்று சிந்தித்தாலும் கூட நாம் அதனுள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தை பார்க்கிற பொழுது மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும், ஒரு பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா எவ்வாறு அர்ஜுனனை தூக்கி நிறுத்தினாரோ, நீ சாதாரணமானவன் அல்ல, இந்த உலகத்தை வெல்ல பிறந்தவன், இப்பொழுது போர்க்களத்தில் நிற்கின்றாய், உனக்கு தேவை இப்பொழுது சமாதானம் பேசுவதோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை எடுத்து சொல்லுவதோ அல்ல, நீ நிற்கக்கூடிய இடம் போர்க்களம், நீ போர் புரிய வந்திருக்கிறாய், ஆகையினாலே உன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து நீ போர் புரிய தயாராகு என்று அவனை தன்னுடைய வார்த்தைகளாலே தட்டி எழுப்பிய பகவத்கீதைக்கு இணையானது லலிதா சகஸ்ரநாமம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாமத்திலும் எவ்வாறு மனிதன் தன்னுடைய ஆத்மசக்தியை எழுப்புவது என்ற ஒரு மிகப்பெரிய பொருளை புதைத்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை தொகுத்து தந்த வாக்தேவிகள். குலயோகின்யை நமக என்று சொன்னால் குலச்சக்கரத்தோடு இணைந்திருக்கக்கூடியவளுக்கு வணக்கம். குலச்சக்கரத்தை இணைக்கிறாள் பராசக்தி, ஒன்றோடு ஒன்று இணைக்கிறாள். இந்த பஞ்சபூதங்களையும் பஞ்சபூதங்கள் சேர்ந்த ஆற்றலையும் ஒன்றோடு ஒன்றாக இணைப்பது. இரண்டும் தனியாக இருப்பதனாலே நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இரண்டும் ஒன்றாக இணைகிற பொழுது இந்த பிரபஞ்சம் நடைபெறுகிறது. இந்த பிரபஞ்சம் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது. அதை ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய சக்தியாக தேவி இருக்கிறாள். அப்படித்தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய மாபெரும் குலயோகினியாக, இணைப்பு தரக்கூடியவளாக தேவி இருக்கிறாள் என்று இந்த நாமம் சொல்லுகிறது. தேவியினுடைய மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய தன்மை என்ன என்று சொன்னால், தேவி இத்தகைய ஆற்றலை வழங்குவதனாலே ஒரு மனிதனை பிறவிச்சூழலிலே இருந்து கொஞ்சமாக மேம்படுத்துகிறாள். மிக அழகாக சொல்லுவார் மாணிக்க வாசகர், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய் என்று சொல்லுவார். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதான் ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சமாக நம்மை பக்குவப்படுத்தி மேம்படுத்தி கொண்டே போவது. அப்பொழுது மேம்படுத்தக்கூடிய தன்மை வந்தால்தான் அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுவார். ஓருயிரிலிருந்து தொடங்கி, ஓர் அறிவு பெற்ற ஒரு உயிரிலே இருந்து தொடங்கி இந்த உயிர்க்குலம் கொஞ்சமாக முன்னேறி 6 அறிவு படைத்த மனிதனாக வந்து 6 அறிவு படைத்த மனிதனிலும் மேம்பட்டு இறைநிலையை அவன் அடைவதற்கான அத்தனை ஆற்றலும் அவனுக்குள்ளாக பொதிந்திருக்கிறது என்பதுதான் இந்த குலயோகினி என்று சொல்லக்கூடிய நாமத்தினுடைய பெருமை. அவனுக்குள்ளே அத்தனை விதமான ஆற்றலும் இருக்கிறது. அவன் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். இந்த உலகத்திலே இறைவனுக்கு இணையாக, ஏன் என்று சொன்னால் இறைவனாகவே மாறக்கூடிய தன்மை மனிதனுக்கு கடவுள் வழங்கி இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அவற்றை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நாம் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று சாதாரணமாக போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது, இந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றலிலே கோடியிலே ஒரு பங்கை கூட அவன் உணரவில்லை. அவன் உணர்ந்திருந்தால் என்று சொன்னால் வானுரையும் தெய்வத்துக்கு இணையாக, தெய்வமாக போற்றக்கூடிய மாபெரும் தன்மையை அவன் அடைய முடியும். இந்த பிறவிச்சூழலிலே கொஞ்சமாக நம்மை மேம்படுத்தி, இதில் ஜாதி என்ற சிந்தனை இல்லை, இனம் என்ற சிந்தனை. எந்த குலத்திலே பிறந்தாலும் அவன் ஒழுக்கத்திலே மேம்பட்டு, அவன் தன்னுடைய அறிவிலே மேம்பட்டு, தன்னுடைய சிந்தனையிலே மேம்பட்டு இருந்தான் என்று சொன்னால் அவனை இறைவனுக்கு இணையாக கொண்டு செல்லக்கூடிய தன்மையை தேவி வழங்குகிறாளாம். ஆகையினாலே தான் நல்ல குலத்திலே அவள் பிறக்க வைக்கின்றாள். குலயோகினி என்று சொல்லுகிற பொழுது நல்ல குலத்திலே அவள் நம்மை பிறக்க வைக்கிறாளாம். நல்ல குலம் என்று சொன்னால் பரம்பரையாக தர்மம் செய்பவர்கள், பரம்பரையாக திருப்பணி செய்பவர்கள், பரம்பரையாக கல்விச்சாலை அமைப்பவர்கள், பரம்பரையாக நீர், தண்ணீர்,
ஊருணிகள் சேர்த்து வைப்பவர்கள் என்று எத்தனை விதமான தர்மம், 32 அறங்கள், ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் தேவி இருக்கிறாளே, அவள் 32 அறங்களை இயற்றுகிறாளே, அந்த அறங்களை இயற்றக்கூடிய மிகப்பெரிய பரம்பரையை சார்ந்தவர்களாக அவர்கள் வருவார்களாம். அந்த பரம்பரையிலே, அந்த குலத்திலே, நீங்கள் எந்த குலத்திலே உதித்திருக்கிறீர்கள், நீங்கள் யாருடைய வாரிசாக வருகிறீர்கள், எத்தகைய சாதனை படைத்த, எத்தகைய எல்லோருக்கும் உதவியாக இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடிய குடும்பத்திலே பிறந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தேவி வழங்குகிறாளாம். அந்த வாய்ப்பு இருக்கிறது, அது சாதாரணமானதில்லை. நீங்கள் எந்த குலத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள், அந்த குலம் இருக்கிறதை அவர்கள் முன்னோர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் எத்தகைய மிகப்பெரிய சாதனைகளை ஆற்றியிருக்கிறார்கள், அந்த பரம்பரையிலே வருகிற பொழுது நாமும் அவர்களுக்கு மேலாக அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உத்வேகம் நமக்கு பிறக்கும். என் தாத்தா, என் தாத்தாவின் தாத்தா இப்படியெல்லாம் தர்மம் பண்ணியிருக்கிறார்கள், இந்த ஊருக்கு சாலை போட்டிருக்கிறார்கள், இந்த ஊரிலே மிகப்பெரிய ஊருணி நீர்நிலை அமைத்திருக்கிறார்கள், இந்த ஊரிலே கோவில் கட்டி தந்திருக்கிறார்கள், இந்த ஊரிலே இலவச பாடசாலை என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தை நிறுவி எத்தனையோ பேரை படிக்க வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பரம்பரை மிக்க குலம், அந்த குலம் இருக்கிறதே தர்மத்தின் வழிப்படியாக வரக்கூடிய குலம், அது தர்மத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்காத குலம். அப்படி சிந்திக்காத குலமாக இருந்தால் அவனுக்கு சுயநலம் என்பதே ஒரு துளி கூட வராது, மிகப்பெரிய பொதுநலவாதியாக இருப்பார்கள். இன்றைக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பொது வேலைக்கு ஆளே கிடையாது என்று சொல்கிறார்கள். பொது வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள், அவனுக்கே நேரம் இல்லை. அவன் என்ன வேலை பார்க்கிறானோ வேலை பார்க்கவில்லையோ, காலையில் 6 மணிக்கு எழுந்து ஓடினான் என்று சொன்னால் இரவு 9 மணி வரைக்கும் அவன் பறந்து கொண்டே இருக்கிறான். எதற்காக வேலையாக இருக்கிறான், என்ன பார்க்கிறான், எதை செய்திருக்கிறான், எதை சாதித்திருக்கிறான். 2 தலைமுறைக்கு முன்னால் பாருங்கள், அவர்களுக்கு இத்தகைய வயது இல்லை, இத்தகைய வசதி இல்லை. நிரம்ப பேர் 60 வயதுக்கு உள்ளாகவே தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இன்றைக்கு இருக்க மாதிரி அவர்களுக்கு செல்ஃபோன் வசதி இருக்கிறதா, இன்டர்நெட் இருக்கிறதா, இமெயில் இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் வாட்ஸ்அப் இருக்கிறதா, ட்விட்டர் இருக்கிறதா, எந்த வசதியும் அவர்களிடத்தில் இல்லை. கடித போக்குவரத்து கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு மிகப்பெரிய நேரம் ஆகும். ஆனாலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை வியந்து பார்க்கிறோம். இன்றைக்கும் பாருங்கள், ராமேஸ்வரத்திலே 3ஆம் பிரகாரத்திலே அத்தகைய மிகப்பெரிய சாதனையை கடலுக்குள்ளாக சென்று அவர்கள் எப்படி அந்த கற்களை கொண்டு போயிருப்பார்கள் யோசித்து பார்க்கிறோம். அதனை எப்படி இவ்வளவு ஒழுங்காக இவ்வளவு சீராக அவர்கள் செய்திருக்க முடியும் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் கருவிகளிலே ஒன்று கூட கிடையாது. ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஊக்கம், அவர்களிடத்தில் இருந்த உத்வேகம், அவர்களிடத்திலே செயலாற்றக்கூடிய திறன், இந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்தகைய மிகப்பெரிய உணர்ச்சி எல்லாம் சேர்ந்து தான் அவர்களை ஒரு நல்ல குலத்திலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பரம்பரையாக குலத்திலே தோன்றக்கூடியவர்களுக்கு தான் இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய சொந்தத்திற்காக என்று சொல்லக்கூடிய அந்த குறுகிய மனப்பாங்கு போய் இந்த சமுதாயம் நன்றாக வாழ வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்குமாக இது பயன்பட வேண்டும், எல்லோருமாக இதனை பங்கெடுத்து கொண்டு எல்லோரும் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய எண்ணம் இருக்கிறது அல்லவா. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே என்று சொல்லுவாரை தாயுமானவர். அத்தகைய ஒரு குலத்திலே பிறக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பராசக்தி வழங்குகிறாளாம். ஆகையினாலே தான் அவளுக்கு குலயோகின்யை நமக, குலச்சக்கரங்களோடு இணைத்து இருக்கக்கூடிய மாபெரும் சக்தியுடையவளாக இருக்கிற அந்த பராசக்தி தான் நல்ல குலத்திலே நம்மை தோன்ற வைப்பவளாக இருக்கிறாள். நாம் பிறந்த குலம் நல்ல குலமாக, நாம் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக நம்முடைய பரம்பரை, நான் இந்த குலத்திலே பிறந்து இத்தகைய தர்மவாளர்களுடைய பரம்பரையிலே வந்திருக்கின்றேன் என்று பேசுகின்ற வண்ணம் நாம் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான பிரார்த்தனையை பராசக்தியினுடைய திருவடி கமலங்களிலே இந்த விடியலிலே வைத்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய தொடர்ந்த நல்ல திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.